பாபுண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வெற்றி, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஒரு நாள் தான் இடைவேளை மாநாட்டுக்கு போயிட்டு வந்தோம். எப்படி கலப்பா இருக்கா? இல்ல சுறுசுறுப்பா ஆயிட்டீங்களா? கலப்பன்னா ரொம்ப லாங்கு. எப்படின்னா சனிக்கிழமையே நம்ம போக ஆரம்பிச்சு, காலையில போய் சேர்ந்து, அதுக்கப்புறம் திரும்பி நம்ம மாநாட்டுல கலந்துக்கிட்டு, அதே நைட்டு திரும்பி கிளம்பி வந்தா கலப்பா தான் இருக்கும். அதெல்லாம் அவங்கவங்களுக்கு வேலை இருக்கு. 2 நாள், 1 நாள் தான் லீவ் தருவாங்க. நம்ம லீவை பார்த்துட்டு தான் மத்த இதெல்லாம் பார்க்கணும். ஆனா நம்ம போனதுல ஒரு சிறப்பு இதுவரைக்கும் நம்ம நாம் தமிழர் கட்சி நடத்தின மாநாடு, பொதுக்கூட்டங்கள்ல எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும். இது வந்து மிகவும் சிறப்பா திட்டமிட்டு இல்ல எல்லாத்தையும் வந்து தனித்தனியா எல்லாமே வந்து வரவங்களுக்கு குடிநீர் குடுக்கறதுல இருந்து, இன்னைக்கு வந்து பதநீர் விற்பனை செஞ்சதுல இருந்து எல்லாமே இயற்கை வழியா நெகிழியை புறக்கணிக்கிறதுக்கு கழிவறைகள் நல்ல சிறப்பா திட்டமிட்டு வண்டி வாகன நிறுத்துமிடங்கள்லாம் திட்டமிட்டு ஒரு அழகா உழைப்பு கொடுத்துருக்குறாங்க கோவை மண்டல பொறுப்பாளர்கள். அவங்களுக்கு கட்டாயம் நன்றியை என்னதான் கட்சிக்காரங்க முழு நேரத்தை செலவு பண்ணியிருந்தாலும் அந்த உடல் உழைப்பு அவங்க 1 வாரமா வந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அதுக்கு மேலேயே இருக்கும். மேலேயே பண்ணியிருக்காங்க. நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஆனா வரலாற்றிலேயே மே 18 சிறப்பா கோவையில பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நம்ம பொறுப்பாளருக்கும் வாழ்த்துக்கள். அங்க இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜ்ல இருந்தும் சரி, உட்கார்ந்த இது வாகனம் வந்து விடுறதுக்கு பாத்தீங்கன்னா 2 இடம். எப்படின்னா வந்து ஒரு பக்கம் மினி பஸ், ஒரு பக்கம் பெரிய பஸ். காருங்க தனியா தனி நல்ல தெளிவா திட்டமிட்டு ஒரு வேலையை கரெக்டா பண்ணியிருந்தாங்க. வேலையும் செஞ்சு அவங்க வேலையை சிறப்பா செஞ்சு மாநில பொறுப்புல இருந்து கீழ் மட்டத்துல அடிப்படை உறுப்பினர் வரைக்கும் வேலை செஞ்ச அனைவருக்கும் நன்றி, எல்லாம் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம். எங்களுடைய பெரம்பூர் தொகுதி வாழ்த்துக்களும் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். ஆனா எல்லாம் சிறப்பா பண்ணியிருந்தாங்க. நம்ம கட்சிக்காரங்க பண்ணியிருந்தாங்க. தண்ணி கடைசி நேரத்துல ஒரு 1 hour மழை பெஞ்சு கொஞ்சம் நடந்து போற இடம்லாம் கொஞ்சம் இருந்தது. அது வந்து இயற்கையோட இதுதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாதிப்பு கொஞ்சம் தூரல் சாரலா இருந்தா பிரச்சனை இல்லை. மே 18 வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்ச நாள். அது ஏன் ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இலங்கையில வந்து அங்க தமிழர்களை கொன்று குவிச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு, இப்போ போராடுறதுக்கு யாரும் இல்லை, மக்கள் நிலத்தை கேட்கறதுக்கு நாடு கேட்கற யாரும் இல்லை, நாதியற்ற இனமாயிருச்சுன்னு சொல்லி சிங்களவர்கள் ராஜபக்சே இவங்கெல்லாம் அறிவிச்ச பிறகு இல்லடா நாங்க இருக்கிறோம்னு சொல்லி 1 வருஷம் தள்ளி நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் தமிழ்நாட்டில். நீங்க அதே புலிக்கொடியை தூக்கி ஆரம்பிச்சோம். அப்பெல்லாம் வந்து நம்ம தன்னந்தனியா இருந்து போராடி இந்த இன துரோகி கருணாநிதி ஆட்சியில ரொம்ப கடினமா கஷ்டப்பட்டு அனுமதி கிடைக்காம பல போராட்டங்கள் செஞ்சு நம்ம தலைவர் படத்தை வந்து எல்லாம் கொண்டு போய் சேர்த்தோம். இப்போ நம்ம கோவை மாநாடு பிரம்மாண்டமா இருந்தாலும் ஒரு வகையில மகிழ்ச்சி என்னன்னா, நம்ம வந்து 10ஓட 1 11 இல்லாம இன்னைக்கு 10 பேர் 11 பேரும் சேர்ந்து பண்ற அளவுக்கு எல்லா கட்சிகளும் திமுக அதிமுகவை தவிர்த்து, திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் வந்து இந்த நினைவேந்தல பேரளவுக்காது பண்றாங்க, நினைவு கூறுறாங்க. ஆனா அவங்க இதை காட்டிலும் பிரம்மாண்டமா செஞ்சிருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா வைகோ ஐயா, அவர் தான் இருக்கிற பழைய புலின்னு சொல்லிப்பாரு அவரு. ஆனா வந்து என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, மே 17 இயக்கம் பெசன் நகர் கடற்கரையில செஞ்ச நிகழ்வுல போய் பங்கேற்றுக்கிட்டு முழக்கம் விடுறாரு. அவர் வந்து சீமான்லாம் இத்தனை நேரம் தான் பார்த்தா நான் தலைவரோட இருந்தேன், உருண்டேன் புரண்டேன், கையில சிறுத்தை குட்டி வச்சிருந்தேன், தலைவர் அது கொடுத்தாரு இது கொடுத்தாருன்னு. அப்ப நீங்க செய்ய வேண்டிய உங்க கடமை என்ன? உங்க கட்சி மதிமுக தனித்துவமா சிறப்பா இதை பிரம்மாண்டமா தமிழக மக்களுக்கும் உலகெங்கும் பரவி வாழும் தமிழர்களுக்கும் இது கொண்டு செல்றதுக்கு என்ன செய்யல? வேற ஏதோ ஒரு இயக்கம் திமுகவோட உங்களை போல ஒரு ஒட்டுணி இயக்கம் செய்யறத வந்து நீங்க போய் அதுல ஒட்டிக்கிட்டு செய்யறது பெருமைன்னு நினைக்கிறது. அதுல ஒரு முழக்கம் விடுறாரு வைகோ ஐயா. ஏன்னா துரோகிகளை புறக்கணிப்போம், துரோகின்றாரு. அது யாருன்னு தெரியல, கண்ணாடியை பார்த்து வடிவேல் சொல்ற மாதிரி அந்த பொம்மை எவ்வளவு பேசுற மாதிரி. இல்ல அந்த துரோகின்னு சொல்றாங்க, நீங்க என்ன துரோகின்னு சொல்றீங்க? நீங்க என்ன துரோகி கிட்டதானே இருக்கீங்க. வைகோ ஐயா மனசாட்சியப்படி இந்த கேள்வி சீமான விடுங்க, இதெல்லாம் விடுங்க. நீங்க மே 18 நீங்க பெருசா பண்ணியிருக்கணும், பண்ற உங்களுக்கு தைரியம் இல்லை, அது உங்களுக்கான உணர்வும் இல்லை, அடிப்படை உணர்வே இல்லை, நீங்க அரசியல் பிழைப்பு நடத்துறீங்கன்னு தெரியுது. தலைவர் அம்மா பார்வதி அம்மா பாட்டி அம்மா வந்து ராஜபக்சேவால அனுப்பப்பட்டு மலேசியா போயிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்ப வந்தாங்க மருத்துவம் பார்க்கறதுக்கு. அப்போ வந்து நெடுமாறன் ஐயாவும் நீங்க தான் போய் வானூர்தி நிலையத்தில் அவங்களை கூப்பிடலான்னு போனீங்க. கருணாநிதி 500 5000 போலீஸ் பாட்டி உங்களை விரட்டினாரு. அப்ப துரோகி அது இதுன்னு கத்துறீங்க. அப்ப நீங்க நேற்று கத்துன முழக்கமிட்ட துரோகி கருணாநிதி இல்லையா? அந்த கருணாநிதி துரோகியோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து நேற்று ஒரு அறிக்கை கூட விடல, மே 18 நினைவேந்தலை பத்தி எதுவுமே பேசலையே. அப்ப அந்த ஆளும் துரோகியா இல்லையா? அப்ப துரோகியோட கூட்டணியில இருந்துட்டு துரோகியோட பிள்ளையோட கூட்டணியில இருந்துக்கிட்டு துரோகிகளை புறக்கணிப்போம். அப்ப யாரை ஏமாத்துறீங்க நீங்க? மக்களை தான் ஏமாத்துறாங்க, வேற யாரை ஏமாத்துவாங்க? மக்கள் ஏமாளிங்க இருக்கிறவர்கள மக்களை தான் ஏமாத்திட்டு இருக்கோம். ஏமாத்துறன்ற பேர்ல தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது ஆனா அவர் தாய்மொழி தெலுங்கு, அதனால அவர் வந்து அவங்க கருணாநிதியோட போய் சேர்ந்துக்கிறாரு. எல்லாம் ஸ்டாலினோட திட்டினாலும் அவன் எந்த மானம் உள்ளவன்
தமிழன் வந்து கூட்டணி வைப்பானான்னு கேட்டவர் இப்போ கூட்டணி வைக்கிறாருன்னா என்ன? காமாட்சி நாயுடு தான் ஒரு தடவை நான் நேர்காணல் இருக்கிறப்ப சொன்னார், மாடு மாடோட தாங்க சேரும், நாய் நாயோட தாங்க சேரும், பூனை பூனையோட தாங்க சேரும், எங்க கூட்டணிலாம் அப்படிதான். அவர் மாடு மாடோட போய் சேர்ந்தாரு. அவங்க ஏன்னா இனத்தோட சேரும்னா நாங்க எங்களோட இனத்துலதான் சேர்ந்துட்டோம்ன்ற ஒரு அர்த்தம். நீங்க சொல்றதெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க பேசுறாங்க, தெலுங்கு தமிழ்னு பிரிச்சு பேசுறாங்க நினைக்க கூடாது. நீங்க ஒன்றும் செய்யல. கருணாநிதி செஞ்சதை சுட்டி காட்டினீங்க துரோகத்தை, ஸ்டாலின் செஞ்சதெல்லாம் சுட்டி காட்டிட்டு அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறீங்களே. போய் மணவாடு அவரோட போய் சேர்ந்துட்டார். அதனால அவங்க இனத்துக்காக அவர் உண்மையா இருந்தா சரி, திரும்ப தமிழனை ஏமாத்தாம இருந்தாலும் சரி. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து திருமாவளவன் வருஷம் வருஷம் போஸ்ட் ஓட்டுவாரு, ஏதாவது சின்னதா நிகழ்வு பண்ணுவாரு, அவரும் ஒரு பக்கம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் புதிய புலி, பாயும் புலி, கலந்து புலியா என்னன்றது தெரியல. நம்ம புலியே வந்து காப்பி அடிச்சு ஒரு கொடியை புதுசா அறிமுகப்படுத்தி, கொடியெல்லாம் அறிமுகப்படுத்துனா அதெல்லாம் ஒரு கட்சிக்கு இது, அது சரியா பண்ணலாம். ஆனா புலி வேற எந்த புலியும் கிடைக்கல போல. மத்த புலி பாயிற மாதிரி புலியில இருக்கலாம், எல்லாம் போட வேண்டியதானே. எதுக்கு எங்க புலிதான் எங்க இந்த இதெல்லாம் வேணும்ன்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களே, பிடிச்சா எனக்கு அந்த பெட்ரமாஸ் லைட் தான் வேணும் அப்படின்ற மாதிரி. இதுல இருக்க நாம் தமிழ்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கூப்பிடணும்னு ஒரு முடிவு பண்ணி இருக்கிற 2-3 பேர் போயிட்டான். ஒருத்தன் சொல்றான், இன்னைக்கு கேட்ட தம்பி நம்ம கட்சி மூலமா உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம தீர்த்து வைப்போம்னு சொல்லி கேட்கறதுக்காண்டி கேட்கிறேன். அதுக்கு ஒருத்தன் சொல்றான், தமிழ் தேசியம் சீமான் கிட்ட மட்டும் தான் இல்ல, அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கிட்டயும் இருக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு அவன் தம்பி நம்மளுக்கு குரல் பதிவு போட்டிருக்கான். வேல்முருகன் அண்ணன் எப்போ வந்தாரு தமிழ் தேசியம்னு? இப்போ அண்ணன் வந்து எல்லா தமிழ் தேசியத்தை கத்துக் கொடுத்து சீமான் அண்ணன் கிட்ட எல்லா தமிழ் தேசியத்தையும் கத்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்க பிள்ளைங்க போயிட்டு இப்ப சொல்லி கொடுக்குறாங்க, ஆனா தமிழ் தேசியம்னா இதானே, இப்படிதான் பண்ணணும்னு. அது நீங்க கேட்டுட்டு இத்தனை வருஷம் பயணிச்சிங்கல்ல, இத்தனை வருஷமா பயணிச்சு ஒரு 2014 இருந்து பயணிச்சுமே 15 பயணிச்சுமே தெரியல, எப்போ வந்தீங்கன்னு தெரியல கட்சிக்கு. இத்தனை வருஷம் பயணிச்சதுல அண்ணன் கிட்ட நீங்க என்ன குறைய கண்டீங்க? சீமான் அண்ணன் என்ன குறைய கண்டு உங்களுக்கு? எல்லாருமே கேட்கிற கேள்வி, சீமான் வந்து இயக்குனர் 2009 மே மாசம் அங்க போற நடக்கிறப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு, சினிமா படம் எடுத்துட்டு இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதை காட்டிலும் சீனியர் பல முறை தேசிய தலைவரை சந்திச்ச வைகோ ஐயா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? திருமாவளவனை ஒரு உண்ணாவிரத டிராமா போட்டுட்டு ராமதாஸ் ஐயா ஜூஸ் கொடுத்தவன குடிச்சு விட்டு காங்கிரஸோட போய் கூட்டணி வச்சாரு. வேல்முருகன் என்ன பண்ணாரு? அவர் வந்து கலைஞர் ஐயா கருணாநிதி ஐயா இருக்கிறப்ப முதலமைச்சர் இருக்கப்ப திட்டக்குழு தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாரு, மாநில அரசோட திட்டக்குழு தலைவரெல்லாம் இருந்திருக்கிறாரு, அவர் சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் இருந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாரு? அப்ப நீங்க உங்களோட தனி மனித லாப வருமானம் எல்லாத்துக்கும் இன்பம் காண்றதுக்கு நீங்க இருந்துட்டு பதவி சுகம் கண்டுட்டு வேல்முருகன் வைகோ ஐயா எல்லாம் கண்டுட்டு அன்னைக்கு தனியாளா சினிமா இயக்குனரா இருந்த சீமான் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருசா வந்ததுக்கு அப்புறம் திரும்ப 2009 அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்கறது அடிப்படை தகுதியே இவங்களுக்கு கிடையாது. இல்ல நீங்க ஒரு சீட்டுக்காண்டி தானே இருக்கீங்க. 234 தொகுதியிலேயே நின்று நாங்க தமிழ் தேசியவாதி, நாங்க தனியா நிக்கிறோம், 234 தொகுதியிலேயே நின்று உங்களால ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சிட முடியுமா? வேல்முருகன் வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு பேர் வைக்கிறீங்க, தமிழர் வாழ்வுரிமை கட்சின்னு பேர் வைக்கலாமே பத்திரிகையாளர் மக்கள் எல்லாம் கேட்கிறப்ப, தமிழ்நாட்டை ஓட்டு போட்டா யார் வேணா ஆளலாம் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. மார்வாடி ஆளலாம், யார் வேணா ஆளலாம். அதனால அவங்க பிழைப்புவாதம், தற்காலிக நிலை, டெம்பரவரி மனப்பான்மையை வச்சுக்கிட்டு அவங்க நம்மளை எதிர்த்துடலான்னு பாக்குறாங்க. எப்பேற்பட்ட கமல் ஒரு ரிட்டையர்டு ரவுடின்ற மாதிரி ஒரு ரிட்டையர்டு நடிகரை வச்சு ஒரு பெரிய கட்சியை வச்சு பிக் பாஸ் மகளிர் ஓட்டுன்னு என்னமோ கணக்கு வச்சு அவர் எவ்வளவோ ஓட்டு வாங்கினாரு. எங்க போனார் கமல்? அவ்வளவுதான், கடல்ல கரைஞ்சாரு. அதை காட்டிலும் இன்னொருத்தர இறக்குறாங்க. அதனால உளவு சக்தியாகவும் சீமான் அண்ணன் பல கூட்டங்களில் கட்சி ஆரம்பிச்சு சொல்வார், உளவு சக்தியாகவும் பிளவு சக்தியாகவும் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு. அது போல உளவு சக்தியா இது போன்ற இப்ப கமலஹாசன் எதற்கு நடுவில் வந்து இப்ப டிடிவி தனியா நின்றாரு. ராமதாஸ் ஐயா 2016 நாம் தமிழர் முதல்ல நிக்கிறப்ப நின்றாரு. அதுக்கப்புறம்லாம் கூட்டணி தான், பின்ன வரைக்கும் தனிச்சு நிக்கிறேன்னு ராமதாஸ் ஐயாவும் தனிச்சு நிக்கிறது. மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு தற்காலிகமா உருவாக்குனாங்க. நாம் தமிழர் தனியா முதல்ல நிக்கிறப்ப நீங்க என்ன பல்ட்டி அடிச்சாலும் டிராமா போட்டாலும் நாங்க தான் நிலையா வந்துட்டு இருக்கிறோம். நீங்க மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணு கருணாநிதியை திட்டுவீங்க, திரும்ப கருணாநிதியோட சேருவீங்க. காமாட்சி நாயுடு ஐயா சொன்ன மாதிரி எத்தனை ஸ்டார் எத்தனை தளபதியை இறக்கி இப்ப வந்து அப்பான்னு அவர் பேர் மாத்தினது நம்ம விஜய் தளபதின்ற பேர் வந்தனாதான் அவர் அப்பான்னு மாத்திக்கினாரு. நீங்க எத்தனை தளபதியை இறக்குனாலும், எத்தனை ஒரு நடிகரை இறக்கி, எந்தெந்த நடிகரை இறக்கி நீங்க வந்து நாம் தமிழர் ஒரு ஒளிச்சிடலாம் நினைச்சாலும் முடியாது. மக்களுடைய செல்வாக்கு நாம் தமிழருக்கு இருக்கு. 10 ரூபாய் ஓட்டு கொடுக்காம எங்களை 3வது கட்சி ஆக்கி இழந்த விவசாய சின்னத்தை மீண்டும் வாங்கி கொடுத்த மக்களுக்கு எங்களை முதலமைச்சர் எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முடியாதா? சிறப்பா பண்ணுவாங்க. 2026 சீமான் முதலமைச்சர் ஆகிறாரா இல்லையா சட்டசபைக்குள்ள போடுவாரு. அது மக்களுடைய செல்வாக்குல சீமான் அண்ணன் போவாரு. நீங்க எத்தனை விஜயை
எந்த ஸ்டார் சினிமா நடிகர் யாரை வேணாலும் நிப்பாட்டி ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாம் தமிழர் ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால சத்தியமா முடியாது. திராவிட அரசுக்கு இதை சொல்லிக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பக்த கோடிகள் இல்ல வந்து ஒரு விசுவாசிகள் இல்ல வந்து என்ன சொல்ற ஒரு பயிற்சியற்ற இல்ல ஒரு ஆர்வமற்ற பதர்கள் இது போன்ற கூட்டங்களை வைத்துக்கொண்டு வந்து புலிகளை வென்றலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு. நாம் தமிழர் கட்சியில குழப்பங்கள் குளறுபடிகள் ஏன்னா கட்சின்றப்ப பல உறுப்பினர்கள் ஐயா குடும்பத்திலே பல பிரச்சனை இருக்கு ஐயா. எங்க கட்சி உங்க குடும்பம் தானே ஐயா. எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குதா? உங்க கட்சியில ஏன் அவ்வளவு குழப்பம்? உங்க கொள்கையில தெளிவு இல்லையாரு? எல்லாரும் வரான் போறான். திமுக இருந்து வருவான், அதிமுக இருந்து வருவான், வந்துட்டு ஓடுவான், பாஜக காரனும் வருவான் போவான். கட்சின்றது பப்ளிக் பிளாட்ஃபார்ம், ஒரு பொதுவான இது, யார் வேணா வரலாம் போலாம். உங்க கட்சியில இருந்தா எங்களுக்கும் வராங்க, நாங்க அதெல்லாம் சொல்லிக்கிறோமா? போனா மட்டும் போயிட்டாங்க. புலிகளுக்கும் மற்ற பதர்களுக்கும் நல்ல வேறுபாடுகள் நிறைய இருக்கு. அப்படின்றப்ப ஒரு 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 இலக்கை அடையணும் அப்படின்றப்ப நீங்க இந்த தேர்தல் களத்துல மட்டும் என்ன நாம் தமிழருக்கு சிக்கல் என்ன வரும்னா, காலங்காலமா புறையோடி இந்த திராவிட போதையில அந்த ஒரு வாரம் 3000 ரூபாய் கூலியில தெருக்கள்ல வீதிகள்ல பரப்புரை செய்யறது, பூத் ஏஜென்டா வேலை செய்யறது, இந்த மாதிரி வேலைகள் பார்த்து 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 அதுக்கு ஒரு கூட்டம் ரெடியா இருக்கு. அவங்க வந்து வட்ட செயலாளரும் கிடையாது, அதுக்குன்னு ஒரு பணம் இருக்கு. பணம் இருக்கு. அதுக்கு குறிப்பா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு பென்ஷன் வரல, அது வரல, இது வரலன்னு போராடிட்டே இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க தான் அதிமுக திமுக பூத் ஏஜென்ட். தமிழ்நாடு முழுக்க நீங்க எந்த பகுதிக்கு போங்க, எந்த கிராமத்துக்கு போங்க, நகரத்துக்கு போங்க, அவங்க தான் வந்து பாகத்துல பொறுப்பாளராக உட்காந்து கவுண்டிங் வரைக்கும் வந்து வேலை பார்ப்பாங்க. அவங்களே குறை சொல்லுவாங்க, எங்களுக்கு பென்ஷன் வரல, பிஎஃப் வரல, போன்ற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்துக்குமே காரணம் மாறி மாறி உழைக்கிறது. வாரியம்ன்ற பேர்ல அரசு ஊழியர்கள் வந்து கட்சியில இருக்கக்கூடாது. வாரியம்ன்ற பேர்ல போக்குவரத்து ஊழியர்களோட பயன்படுத்தி அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி வாழ்றது தான் இந்த திராவிட கட்சிகள். அந்த ஒரு வாரம் 2 வாரம் கூலிப்படையா உங்களை பயன்படுத்தி அதுல வந்து வென்றுடுறாங்க. நம்மளுக்கு வந்து புலிப்படை இருந்தாலும் நம்ம வந்து அதை தெளிவா திட்டமிட்டு கொண்டு போறது மக்களுக்கு சேர்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. இது வந்து கொஞ்சம் காலம் போக போக மக்கள் உணர்வாங்க, எல்லாம் மாறும்னு நம்புறோம். இல்ல அது மாற்றம் இருக்கு, வரும் மாறும். எல்லாம் மக்கள் எல்லாம் திருந்திட்டு தான் இருக்காங்க. என்னன்னா கடைசி நேரத்துல இந்த 1000 ரூபாய்க்கு மக்கள் விலை போயிடுறாங்க. அது வந்து அந்த 1000 ரூபாய் 5 வருஷத்துக்கு அந்த 1000 ரூபாய் எத்தனை 5 வருஷம் சாப்பிட்டா என்ன கணக்கு வரும்? என்ன கணக்குல அது வறுமையை பயன்படுத்துறாங்க அவங்க.